கண்மணிய சமாதானப்படுத்துறதுக்காக நெறைய வழியில முயற்சி பண்ணிட்டே இருக்காரு நம்ம அன்பு. இந்த சூழ்நிலையில கண்மணியும் அன்பையும் பிரிக்கணும். கண்மணிய இந்த வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க வெண்ணிலா. அதனால வெண்ணிலா பாட்டி கூட சேர்ந்து நெறைய வழிகள்ல எப்படியாவது அந்த கண்மணிய வீட்ட விட்டு தொரத்தணுன்றதுக்காக பிளான்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில சிவகாமி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. இந்த மாரி கண்மணி அன்பு ஒண்ணா சேர்க்கறதுக்கு சில விஷயங்கள நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி நம்ம அன்பு கிட்ட கேட்குறாங்க, "இங்க பாரு அன்பு, நீ கண்மணிய சமாதானப்படுத்துறதுக்கு நெறைய வழிகள முயற்சி செஞ்சு தான் ஆவணும். கண்மணியோட மனசு பாறாங்கல் மாதிரி இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ உடைச்சு எடுக்க முடியும். ஒரே நெடியா உடைச்சு எடுக்கவே முடியாது. அதனால அந்த அளவு இறுகி போற மனச கொஞ்சம் கொஞ்சமா நீ சரி பண்ணீன்னா, பூ மாதிரி அந்த அந்த மனசு மாறிடும். ஏன்னா அவ மனசு ஆல்ரெடி பூ மாதிரி தான். திடீர்னு கல்லா இருக்கு. அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிம்மா என்ன பண்ணலாம்? இப்ப நீ ஆல்ரெடியே நெறைய விஷயங்கள் அவளுக்கு புரிய வச்சிருக்க. ஒரு சில விஷயங்கள் அவ புரிஞ்சுக்கிறா. என்னனாலும் நீ மறைச்சிட்டியே இந்த உண்மைய. அவ ஃப்ரெண்ட் லவ் பண்ண உண்மையன்ற ஒரு கோவம் மட்டும் அவ மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால நீ நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வா அவ மனசுல அப்படின்னு சொன்னா, ஆமா பிக் மம்மி சொல்றது கரெக்ட்டு. நீ ஏன்னா நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. நல்ல விஷயங்கள்னு நீங்க சொல்றது எனக்கு புரியல. உனக்கும் அண்ணிக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்கு. 2 பேரும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் தான் என் மனசுல இருக்கிறத எதுவுமே சொல்லாம விட்டுட்டேனே. மனசுல இருக்கிற காதல வேணா நீ சொல்லாம விட்டுடலான்னா, ஆனா நீ அவங்க கிட்ட காட்டின அன்பும், பரிவும் அதே மாரி 2 பேரும் எவ்வளவோ விஷயங்கள நெருக்கமா இருந்திருப்பீங்கல்ல. அந்த விஷயங்கள அண்ணிக்கு ஞாபகப்படுத்துனா, கண்டிப்பா அண்ணி கொஞ்சம் பாதி கோவத்த அண்ணி குறைச்சிடுவாங்க. ஏன்னா, அதையெல்லாம் அண்ணியும் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஞாபகங்கள் தான் நம்மளுக்கு நல்ல விஷயம்ல அப்படின்னு சொன்னோனே, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். அம்மா நீ சொல்றதும் கரெக்ட்டு தாங்கம்மா அப்படின்னு சொன்னோனே, டேய் செம்மடா 2 பேரும் நல்லா யோசிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன பண்றது நான் யோசிக்கிறேன். திரும்பவும் மலரும் நினைவுகள கொண்டு வரேன். கண்மணியோட ஞாபகங்களும் என் கூட இருந்த அந்த ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா என் கூட இருந்த அன்பான மூமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அப்படின்னோனே, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கண்மணி என்ன பண்றாங்க, எப்பவும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளிய வராங்க. ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு டைரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அத பார்த்த கண்மணி அதிர்ச்சி, "என்னது இது? ஆல்பம் மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அதுல நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. எல்லாமே கண்மணியும் அன்பும் கொடைக்கானல் போம்போது எடுத்தது, வெளிய போம்போது எடுத்தது, நெறைய விஷயங்கள் அதில இருக்கு. அத பார்த்த கண்மணி அப்படியே அசந்து போறாங்க. ஒரு விஷயமா அவங்களுக்கு ஒரு விஷயமா ஞாபகம் வருது. அன்பு கூட எப்படிலாம் இருந்தது, அதுக்கப்புறம் அன்பு கூட எப்படி எங்கெல்லாம் போனது, அன்பு கூட ஒண்ணா சைக்கிள் ஓட்டுனது, அன்பு கூட ஒரு இடத்துல காட்டுல மாட்டிக்கினது, நெறைய விஷயங்கள் அதில ஒரு ஃபோட்டோஸா இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்த கண்மணி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கலேருந்து கண்லேருந்து தண்ணியா கொட்டுது தாங்க முடியாம. இப்படியெல்லாம் இருந்தோம். இது எல்லாமே பொய்யா அப்போ? இதெல்லாம் அவர் உண்மையிலேயே என்கிட்ட இல்லையா? அப்போ என்கிட்ட நடிச்சிருக்காரா? இதெல்லாம் நடிப்புன்னு நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கண்ல தண்ணியா கொட்டுது. உடனே அங்க அன்பு வராரு. அன்ப பார்த்த கண்மணி அப்படியே கண்ண தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ கண்மணி ஒரு நிமிஷம் கண்மணின்னோனே, எனக்கு வேலை இருக்குன்னு போக பார்க்குறாங்க. கைய பிடிச்சு இழுக்கிறாரு. ப்ளீஸ் கண்மணி, பார்த்தல்ல இதில எவ்வளோ ஞாபகங்கள் நம்மளுக்கு கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களோட ஐடியா தானே இதெல்லாம் பண்ணது. என் ஐடியா தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க நினைவுகள் எவ்வளோ இருக்கு பார்த்தியா? இவ்வளோ இருக்கே நம்மளுக்கு சந்தோஷமான இது. ஏன் துக்கமான ஒரு விஷயத்த மட்டும் புடிச்சுக்கிட்டு இவ்வளோ அடமெண்ட்டா இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, நான் அடமெண்ட்டான பொண்ணு தான். நான் அடம் பிடிக்கிற பொண்ணு தான். இப்ப என்னன்றீங்க? அதான் நான் இப்படிப்பட்டவன்னு தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் என்னை எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாரு கண்மணி, நீ மனசுல என்ன ஃபுல்லா வச்சிருக்க. என் மேல இருக்க அன்பு எல்லாமே இருக்கு. என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா அத ஒத்துக்க தான் கண்மணி உனக்கு மனசு வரமாட்டேங்குது. ப்ளீஸ் கண்மணி ஒத்துக்க கண்மணி. பார்த்தல்ல நம்மளுக்கு நல்ல நினைவுகள்லாம் நெறைய இருக்கு கண்மணி. ஏன் கசப்பான ஒரு விஷயத்த மட்டும் நெனச்சுக்கிட்டு, ஏன் கண்மணி இப்படி விலகியே இருக்க? ப்ளீஸ் கண்மணி என்ன மன்னிக்க கூடாதா? என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்ட கண்மணிக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே நிக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. கைய உதறிட்டு வேற வழி இல்லாம அங்கேருந்து அழுதுனே ஓடி போயிடுறாங்க கண்மணி. இங்க அப்படியே நின்னுட்டே இருக்காரு. அவரால தாங்கிக்கவே முடியல. "ஏன் கண்மணி என்னை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ம் க வானத்த பார்த்துட்டு அப்படியே கஷ்டப்படுறாரு. பார்த்தா மழையா கொட்டுது. அப்படியே நனைஞ்சுட்டே கண்மணி கூட இருந்த நாட்கள், அவங்க கூட மழையில நனைஞ்சதெல்லாம் நெனச்சு நெனச்சு பார்த்துட்டு இருக்காரு அன்பு.